அன்பர்களே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே அங்கு அமெரிக்காவுக்குள் செனட் உறுப்பினர்கள் மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கி வருகின்றார்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக. அதாவது ட்ரம்ப் அவர்களின் ஆட்சிக்கு எதிராக பல வகையான செனட்டர்கள், குடியரசுக் கட்சி செனட்டர்கள் கடுமையாக கண்டனங்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் ஒரு புதிய கண்டனம் வெளியாகிருக்கின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானுக்கு எதிரான பேரழிவு போருக்கு மத்தியில் ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கும் நிலையில் ஹெக்ஸத்தின் அவர்தானே பாதுகாப்பு செயலர் திறமையற்ற செயல் என குடியரசுக் கட்சி செனட்டர் ஒருவர் கடுமையாக சாடி இருக்கின்றார். ஒரு மூத்த குடியரசுக் கட்சி சட்டமேற்றுனர் அமெரிக்க போர் செயலர் பீட் ஹெக்ஸெட் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்துள்ளார். ஐரோப்பாவில் தனது ராணுவ இருப்பை குறைக்க வாஷிங்டன் நிர்பந்திக்கப்படும் நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்திற்குள் இருக்கும் ஆழமான பிளவுகளை இது அம்பலப்படுத்துகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் பேரழிவு போரில் நேட்டோ நட்பு நாடுகள் இழுத்துச் செல்லப்படுவதை மறுத்துவிட்டன என்பதற்கான தெளிவான ஒப்புதல்கள் இது உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செனட்டர் தாக்ஸ் டில்லிஸ் குடியரசுக் கட்சி வட கரோலினா இந்த முடிவுகளை சிறந்தபட்சமாக திறமையற்ற செயல், மோசமான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது என்றும் கடுமையாக சாடியுள்ளார். ஐரோப்பாவில் அமெரிக்காவின் படைப்பலத்தை குலைத்து அமெரிக்காவின் இராணுவத்தின் மிகவும் அனுபவம் வாய்ந்த சில தளபதிகளை பதவியிலிருந்து நீக்கியதற்காக பென்டகன் தலைவரையும் அவரது அரசியல் கைக்கூலிகளையும் அவர் நேரடியாக விமர்சித்துள்ளார். ஐரோப்பாவில் நமது படை பலத்தை குறைக்கும் அலட்சியமான முடிவும் பீட் ஹெக்ஸெட் மற்றும் அவரது அரசியல் கைக்கூலிகள் தமது தலை சிறந்த ஜெனரல் அதிகாரிகள் சிலரை வெளியேற்ற எடுக்கும் நடவடிக்கைகளும் குறைந்தபட்சம் அமெச்சூர்தனமானவும் அதிகபட்ச உயிருக்கே ஆபத்தானதாக உள்ளது என்றும் டெல்லிஸ் எழுதியிருக்கின்றார். ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை கண்காணிக்கும் இராணுவத்தின் 4 நட்சத்திர தளபதி பிரிவின் தரத்தை கோடை காலத்தின் நடுப்பகுதிக்குள் குறைக்க பென்டகன் திட்டமிட்டுள்ளது என்ற செய்தி வெளியானதை தொடர்ந்து வட கரோலினாவை சேர்ந்த இந்த குடியரசுக் கட்சிக்காரரின் கடுமையான கண்டனம் வெளிவந்துள்ளது. 2021 ஆண்டில் அவகானகரமான தோல்வியின் போது ஆப்கானிஸ்தானிலிருந்து தப்பி ஓடிய கடைசி அமெரிக்க வீரராக புகைப்படம் எடுக்கப்பட்ட அதே அதிகாரியான ஜெனரல் கிறிஸ்டோபர் டொனாஹோ தற்போது இந்த பிரிவுக்கு தலைமை தாங்குகிறார். அந்த ஊடகம் மேற்கோள் காட்டிய ஆதாரங்களின்படி அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் டொனாஹோக்கு பதிலாக ஒரு 3 நட்சத்திர அல்லது லெப்டினன்ட் ஜெனரல் நியமிக்கப்படுவார். பதவியுயர்வு பெற்ற அந்த ஜெனரலை நமது தேசத்தின் தலை சிறந்த போர் வீரர்களில் ஒருவர் என்று டெல்லிஸ் வர்ணித்தார். மேலும் அவரை புறக்கணிப்பது ஒரு ஆபத்தான பாதையில் மற்றொரு படியை குறிக்கும் என்றும் எச்சரித்தார். யதார்த்தத்திலோ அல்லது நல்ல பகுத்தறிவிலோ அடிப்படையற்ற ஆவேசமான முடிவுகளால் ஹெக்ஸெட் நமது சிறந்த கூட்டாளிகளையும் நமது தலை சிறந்த இராணுவ வல்லுநர்களில் சிலரையும் தொடர்ந்து ஆச்சரியப்படுத்தியும் அவமதித்தும் வருகிறார் என்றும் அந்த செனட்டர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். படையினரின் எண்ணிக்கையை குறைப்பும் கட்டளை தரக்குறைப்பும் தற்செயலானவை அல்ல. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான வாஷிங்டனின் பொறுப்பற்ற போரில் சேர நேட்டோ காட்டும் வளர்ந்து வரும் தயக்கத்தின் மீது கொதித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் ஐரோப்பா முழுவதும் அமெரிக்காவின் இராணுவ இருப்பை குறைப்பதாகவும் அதன் கூட்டு பாதுகாப்பு உறுதிமொழிகள் என்று அழைக்கப்படுவதை பரிசீலனை செய்வதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் வெளிப்படையாக உறுதியளித்துள்ளது. இந்த வாரம் தான் போலாந்திற்கு 2வது கவசப்படை பிரிவு போர் குழுவை அனுப்பும் திட்டத்தை ஹெக்ஸெட் திடீரென ரத்து செய்தார். இதன் மூலம் 4000 அமெரிக்க படையினரின் நகர்வை நிறுத்தினார். இந்த மாத தொடக்கத்தில் ஈரான் மீதான போருக்கு ஆதரவளிக்க மறுத்த ஜெர்மன் அதிபர் மெர்துனுடன் அதிபர் ட்ரம்ப் மோதியதை தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து மேலும் 5000 வீரர்களை திரும்ப பெறும் திட்டங்கள் பென்டகன் வகுத்துள்ளது என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். ரொமேனியா உட்பட நேட்டோவின் கிழக்கு எல்லையிலிருந்து இதே போன்ற பின்வாங்கல்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்தன.
செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபையின் ஆயுத தேவைகள் குழுக்களின் குடியரசுக் கட்சி தலைவர் கூட இந்த விமர்சனத்தில் இணைந்துள்ளனர். ஐரோப்பாவில் அமெரிக்க படைகள் முன்கூட்டியே குறைப்பது தடுப்பு சக்தியை குறைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். இது தெஹ்ரான் மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு எதிராக தனது ஐரோப்பிய அடிமை நாடுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ட்ரம்ப் நிர்வாகத்தால் இயலாததை குறைக்கும் ஒரு மறைமுகமான குற்றலாகும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஹெக்ஸத்தின் நியமனத்திற்கு கண்மூடித்தனமாக ஒப்புதல் அளித்த போதிலும் அவரது திறமையை வெளிப்படையாக கேள்விக்குள்ளாக்கும் குடியரசுக் கட்சி செனட்டர்களின் பெருகி வரும் குரல் வலையில் டில்லிஷும் இப்போது ஒரு புதிய பகுதியாக உள்ளார். ட்ரம்பின் 2வது பதவிக்காலம் தொடங்கியதிலிருந்து கடற்படை செயலாளர் ஜான் ஹீலனின் சமீபத்திய பதவி நீக்கம் உட்பட ஒரு டசனுக்கு மேற்பட்ட மூத்த அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் மீது அவர்களின் கோபம் பெரிதும் குவிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வார்த்தையை காப்பாற்றுங்கள் திரு செயலாளர்களை, உங்கள் சராசரியான ஆமாம் சாமி போடுபவர்களை விட தகுதி ஆட்சியை தேர்ந்தெடுங்கள் என்றும் டெல்லிஸ் கோரியிருக்கின்றார். இந்த உட்கட்சி பூசல்கள் அமெரிக்காவின் உலகளாவிய மேலாதிக்கத்தின் சிதைந்து வரும் அடித்தளங்களை அப்பட்டமாக வெளிப்படுத்துகின்றன. தனது ஆக்ரோஷமான ஈரான் எதிர்ப்பு செயல் திட்டத்திற்கு பின்னால் ஐரோப்பாவை திரட்டுவதில் தோல்வியடைந்த பிறகு வாஷிங்டன் இப்போது தனது படைகளின் முன்கூட்டிய நிலைநிறுத்தங்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்றும், இந்த மூலோபாய பின்வாங்கல் வலிமையால் உருவானதல்ல என்றும், மாறாக தனிமைப்படுத்தப்பட்டாலும் மற்றும் தமது வரம்பை மீறிய விரிவாக்கத்தாலும் உருவானது என்றும் டெல்லி தெரிவித்திருக்கின்றார். ஆணவமிக்க சக்திகளுக்கு எதிராக ஈரான் தொடர்ந்து உறுதியாக நிற்பதால் அமெரிக்கா தன்னைத்தானே அத்தியாவசியமானது என்று பிரகடனப்படுத்திக் கொண்ட பேரரசு உள்ளிருந்தே வெளிப்படையாக சேர்ந்து வருவதாகவே வெளி உலக செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆக அமெரிக்காவுக்குள்ளிருந்து அதிகமான எதிர்ப்புகள் கிளம்பி வருவதால் இந்த ஆற்றுக்குள் ஏதாவது குத்துவட்டுகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பார்க்கலாம், அடுத்தும் மிகப்பெரிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பார்ப்போம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.